Heybrilliants, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு May 29, 2020 ஓட எடிட்டோரியல் பார்த்தலாம். ஸோ இன்னைக்கான எடிட்டோரியலுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எப்பவுமே நம்ம அவுட்லைன் சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு எடிட்டோரியலுக்கு ஒரே லைன்ல சொல்லலாம், இந்த பேண்டமிக் நடுவில் நம்மளோட ஏற்றுமதி எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்ட் vocabularies PDF ஃபார்மேட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க ஃபியூச்சர்ல ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் பார்த்துருவோம். எக்ஸ்போர்ட் பிளாக்ஸ் ஆன் இந்தியாஸ் ட்ரேட் அமீட் த பேண்டமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அமீட் அப்படின்னா என்ன, இடையில், இதற்கு இடையில், அதற்கு இடையில்னு சொல்லுவோம். ஸோ அமீட்னா இடையில். இந்த பேண்டமிக் நடுவில் இந்தியாவோட ட்ரேட் எப்படி இருக்கு, அதுவும் சொல்ல போனா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஏற்றுமதி, ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்னா ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி கம்ப்ளீட்டா தடைப்பட்டு போயிருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் எடிட்டோரியல் டைட்டிலா கொடுத்திருக்காங்க. இந்தியா must miss out on the rise in world trade on the back of stimulus packages அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி, ஒரு உந்துதல் தொகை, அதாவது ஒரு துவண்டு போயிருக்கிற ஒரு எக்கனாமி, ஒரு ரிசெஷன்ல இருக்க ஒரு எக்கனாமியை தூக்கி நிறுத்துறதுக்காண்டி தரக்கூடிய ஒரு நிவாரண உதவி, ஒரு என்ன சொல்ற, ஒரு உந்துதல் தொகை, அதுதான் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ இந்த ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலகளாவிய வர்த்தகத்தை இந்தியா எந்த விதத்திலையுமே விட்டுறக்கூடாது, மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ தனக்கான தடத்தை பதிக்கணும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. Official trade data for April released at the midpoint of Finance Ministry 5 tranche package to salvage the economy in the throes of pandemic-induced lockdown was the grimmest in over 2 decades அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹைலைட்டட் வேர்டுக்கான மீனிங்லாம் என்னன்னு பார்த்துருவோம். சால்வேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு விதமான காப்பு. ஜென்ரலா இதை ஷிப் ஏதோ டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை தான் இந்த சால்வேஜ் அப்படிங்கிறது. ஜென்ரல் டேர்ம்ஸ்ல இதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கலாம்னா ஒரு விதமான காப்பு நடவடிக்கை, காப்பு நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் த்ரைஸ், ஆக்சுவலா த்ரோஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாம த்ரைஸ், ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயலண்ட் பெயின், ஒரு ஸ்ட்ரகிள், அதாவது தாங்க முடியாத ஒரு பெயின். எக்ஸாக்டா தமிழ்ல சொல்ல போனா துடின்னு துடிச்சிட்டு இருக்கிறது, துடித்து கொண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துடின்னு துடிக்கிறது தான் த்ரைஸ் அப்படிம்பாங்க. கிரிம்மஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான கடுமையான, வெரி சீரியஸ், கடுமையான அப்படிங்கிறது தான் கிரிம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல ரிலீஸ் ஆன ஒரு அபிஷியல் ட்ரேட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ரிலீஸ் பண்ணா, ஏப்ரல் மாதத்துல ஒரு அபிஷியல் ட்ரேட் டேட்டா, வர்த்தக நிலவரத்தை பினான்ஸ் மினிஸ்ட்ரி தன்னோட 5 டிரான்ச் பேக்கேஜ்ல எப்படி சரி செய்யறது, அதாவது இந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில எப்படி சரி செய்யறது, அதுவும் முக்கியமா சொல்ல போனா இந்த பேண்டமிக்கால வந்த இந்த லாக்டவுன் இருக்குங்க இல்லையா, ஸோ அதனால ஏற்பட்ட ஒரு விதமான கடுமையான எக்கனாமி சூழ்நிலையை சரி செய்யறதுக்காக பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு 5 டிரான்ச்னா டிரான்ஸ்னா என்னன்னா ஒரு பெரிய போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, ஒரு பெரிய இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை தான் டிரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஒரேடியா சொல்லலையா, விட்டு தானே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ், செகண்ட் டிரான்ஸ் அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு பகுதியா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியா 5 டிரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஓரளவு இது ஒரு காப்பு நடவடிக்கை மாதிரி அமைஞ்சிருந்தது ஏப்ரல் மந்த் அப்போ ரிலீஸ் பண்ண அந்த ஒரு ட்ரேட் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. Merchandise exports had collapsed by over 60% and imports contracted only slightly less. இல்ல இந்த கான்ட்ராக்டட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம நவுன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம் இல்லையா, உனக்கு எனக்கும் 5 வருஷம் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி. இதே ஒரு வேர்பா நம்ம யூஸ் பண்ணும்போது கான்ட்ராக்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குறையிறது, ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகுறது, குறையிறது, ஸ்மால் இன் சைஸ், அதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி 60% வந்துருச்சு. அதே மாதிரி இம்போர்ட்டும் இறக்குமதியும் கொஞ்சம் சுருங்கி ரொம்பவே என்ன சொல்றது, லெஸ் ஆயிட்டே வருது பார்க்க போனா இந்தியால அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம ரொம்ப எக்கனாமியா போகாம ஜென்ரலா நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு வெளிநாட்டு சந்தைகள்ல போயிட்டு, சரிங்களா, ஃபாரின் மார்க்கெட், அந்த வெளிநாட்டு சந்தையில போயிட்டு தன்னோட பொருளை ஒரு விற்பனை பண்றது அப்படிங்கிறது தான். இதை மேக்ஸிமம் தன்னோட வளர்ச்சிக்காகவும் தன்னோட ப்ராஃபிட்டுக்காகவும் பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணக்கூடியது, அதுதான் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோமா. Only 2 of India's 30 biggest export product clocked positive growth. Iron ore and pharmaceuticals the later by just a 1/4% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட பெரிய ஏற்றுமதின்னு சொல்லக்கூடிய 30 வகையான ப்ராடக்ட்ஸ்ல 2 விஷயங்கள் மட்டும்தான் பாசிட்டிவா growth ஆயிருக்கு. இவ்வளவு ஒரு கஷ்டத்துலயும் 2 விஷயம் தான் பாசிட்டிவா growth ஆயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
அயன் ஓரும் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் தான் உங்களுக்கே தெரியும், மருந்து அந்த மருந்து சம்பந்தமான அதுதான் வந்து ஃபார்மக்யூட்டிகல்ஸ். அயன் ஓர் உங்க எல்லாத்துக்குமே சொல்லும். ஸோ இந்த 30 எக்ஸ்போர்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்ல இந்த 2 மட்டும்தான் பாசிட்டிவ் growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Thanks to the sharp dip in global oil prices, higher volumes of petroleum exports didn't help much in value terms. So நன்றி சொல்லணும் அப்படின்னா குளோபலா வந்து ஆயில் பிரைசஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. டிப் மூழ்கிறது தான் டிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப கம்மியாச்சு. அது வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அந்த பெட்ரோலியம் ஏற்றுமதி வந்துட்டு பெரிய லெவலில் வந்து நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. என்னதான் விலை குறைஞ்சாலும் அந்த ஒரு ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு எந்த விதத்திலையும் பெருசா ஹெல்ப் பண்ணிடல. ஸோ அது குறைஞ்சனால நமக்கு ஒன்றும் பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. The trade collapse was not surprising as the spate of national lockdown around the world have not only detented demand and investment but also severely disrupted global supply chains and shipping routes. First இதுக்கான மீனிங் பண்றோம். அதாவது அந்த ட்ரேட், இந்த வர்த்தகம் வந்து என்ன சொல்றது, குறையுது அப்படின்ற விஷயம்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த விதமான நேஷனல் லாக்டவுன், இந்த பூட்டுதல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஊரடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த நேஷனல் லாக்டவுன் வந்து அரௌண்ட் த வேர்ல்டு, நமக்கு மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாவுமே வந்து ஒரு தடத்தை விட்டுட்டு போயிருக்கு. என்னன்னா டிமாண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தேவைகளும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்கு. சரிங்களா? இது வந்து நம்மள மட்டும் அஃபெக்ட் பண்ணல, குளோபல் லெவல்ல எல்லா அந்த பிசினஸ் சப்ளை செயின்ஸ் அப்படிங்கறதே உடைச்செறிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஷிப்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வர்த்தகத்தையும் செயலிழக்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் vocabularies பார்த்துருவோம். ஓகே, அந்த ஸ்பேட் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிவர் ஃபிளட் இருக்கு இல்லையா, ஆற்று வெள்ளம், அதை வந்து ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ தொடர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதான் ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டென்டட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் மீனிங் வந்து கொடுத்துருக்க மாட்டேன், நான் சொல்றது அப்படியே கவனிச்சுக்கோங்க. டென்டட் அப்படின்னா ஒரு விதமான தடத்தை விட்டுட்டு போறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு மண்ணுல வந்து ஒரு ஈர மண்ணுல வந்துட்டு ஒரு ஆக்ஸ் ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி போட்டீங்கன்னா அந்த பொருளை எடுத்ததுக்கு அப்புறமும் அதோட தடம் வந்து விழுந்திருக்கும் இல்லையா, ஒரு ஹாலோ ஏரியா உருவாக்கி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து டென்டட். நெக்ஸ்ட் டிஸ்டர்ப்டட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ், அதுதான் வந்து டிஸ்டர்ப்டட்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் போயிடுவோம். India's exports, however, were already in a free fall அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்தியாவோட ஏற்றுமதி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வீழ்ச்சியிலே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீ ஃபால் அப்படின்னா ஒரு வீழ்ச்சியிலே இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை தான் ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க. The government's economic stimulus package is in totality offered several reform commitments, improvements in ways of doing business, along with some forbearance and a few stops for micro, small and medium enterprises, many of which are also export-oriented units. However, there was no explicit respite offered for exporters னு சொல்றாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு டோட்டாலிட்டியா பார்க்கும்போது நிறைய ரிஃபார்ம் வந்து கொடுத்துருக்கு. என்ன யாருக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இந்த ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை இந்த குறு தொழில் முதலீட்டாளர்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஃபார்மா அமைஞ்சிருக்கு. அவங்களுக்குலாம் ரொம்பவே உதவிகரமா இருந்திருக்கு கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, அதுல வந்து அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு தொழில் அந்த வியாபாரிகள் இருக்காங்களே, அதுல உதவிகரம் வந்து நிறைய பேருக்கு செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மூலமா. அதுல வந்து நிறைய பேர் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ், இந்த ஏற்றுமதியில ஈடுபடுறவங்களா தான் பாதி பேர் இருக்காங்க அதுல அப்படின்னு சொல்றாங்க. இருந்த போதும் லாஸ்ட் லைன், however, இருப்பினும் வெளிப்படையா வந்து என்ன சொல்றது, இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஓய்வுங்கிறது எதை சொல்றாங்கன்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு முழுமையான நிவாரணம் வந்து கிடைச்சிச்சா அப்படிங்கிறது இல்ல, கிடைச்சிச்சா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பதிலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து இந்த ஃபோர்பேரன்ஸ் அப்படின்னா, ஃபோர்பேரன்ஸ் தான் ஒரு டாலரன்ஸ், ஒரு தாங்கிக்கிறது, அதுதான் வந்து ஃபோர்பேரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்பேரன்ஸ் அப்படின்னா தாங்கிக்கிறது. ஓகேங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? ரெஸ்பைட் அப்படின்னா ஜெனரல் டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு அப்படிங்கறத தான் வந்து ரெஸ்பைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு தெரியணும், இதுல இன்னொரு வேர்டு ஏதோ சொல்லணும்னு இருந்தேன். என்ன? சாப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு
குறைஞ்சபட்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நிறைய அதாவது பேசிட்டு இருக்க வாயை அடைக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு ஏதாவது இந்தா நான் உனக்கு பண்ணிட்டேன் இந்த பிடிச்சுக்க அப்படின்னு பேசிட்டு இருக்க வாயை அடைக்கிறதுக்காண்டி கொஞ்சமா செய்யறது. ஸோ லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் டு ஹூ இஸ் நீடட், ஒருத்தவங்க தேவைக்கு கொஞ்சமா கொடுக்கறது, அதுதான் வந்து ஷாப்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடுவோம். The Reserve Bank of India on May 22 did unveil a few measures, including a special 15,000 crore liquidity facility for the Exim Bank of India and a 6-month extension for importers to complete outward remittances அப்படின்னு சொல்றாங்க. அதாவது RBI Reserve Bank of India வந்து May 22 அப்போ ஒரு மெஷர்ஸ் வந்து மெஷர்ஸ்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த உதவி செய்யறது, உதவிகரம் நீட்டுறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு நிவாரணமா தரது, அதுதான் வந்து மெஷர்ஸ். ஸோ ஒரு நியூ மெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 15,000 crore liquidity, பணப்புழக்கம், லிக்விடிட்டினா பணப்புழக்கம். யாருக்கு கொடுத்திருக்காங்க அந்த 15,000 crore பாத்தீங்கன்னா எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ தட் லிக்விடிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டி. அதே மாதிரி இம்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட தொகையை வந்து திருப்பி செலுத்துறதுக்காகவும் அவங்க தர வேண்டிய பணத்தை வந்து அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ், வெளியில யாருக்காவது தர வேண்டியதுனா ஃபாரினர்ஸ்க்கு இல்லைன்னா ஃபாரின்ல வெளிநாட்டுல இந்த மாதிரி அவங்க யாருக்காவது செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்தா அவங்களுக்கு வந்து 6 month எக்ஸ்டென்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க RBI May 22 அப்போ. ரெமிட்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப டீப்பா போகாம உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பணம், ஒரு பேமெண்ட்டாவோ இல்ல ஒரு கிஃப்டாவோ திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு பணம், அதை தான் வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் அமௌண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் கிஃப்ட், அதுதான் வந்து ரெமிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். For exporters, the maximum permissible credit period from bank was extended from 12 months to 15 months for disbursement made up to July 31, 2020. இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து பெர்மிசபிள் கிரெடிட், அந்த கடன் தருவாங்க இல்லையா, ஸோ அந்த பெர்மிசபிள் கிரெடிட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு பேங்க்ல அவங்களோட கடன் தொகையை செலுத்துறதுக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் 15 months வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. முதல் 12 months இருந்தது, இப்போ வந்து 15 months வரை நீடிச்சிருக்காங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக, ஸ்பெஷலா அவங்களோட கிரெடிட்டை வந்து திருப்பி செலுத்துறதுக்காக. அதே மாதிரி டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டிஸ்பர்ஸ்மெண்ட்னா என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு பெரிய சென்டென்ஸா சொல்றதோட தமிழ்ல எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு விதமான தள்ளுபடி, அதாவது உங்களுக்காக இன்னொருத்தவங்களே வந்து அந்த நிவாரண தொகையில இருந்து எடுத்து கட்டிடுவாங்க உங்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு புது கவர்மெண்ட் வருதுன்னா விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி அப்படின்னா விவசாய கட்ட தேவையில்ல, அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அதோட நிவாரண காசு எடுத்து கட்டிடும் பேங்க்குக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட், ஜென்ரலா சொல்ல போனா தள்ளுபடி. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து July 31, 2020 வரை டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? The 3-month credit extension for exporters was in fact not a new measure and had already been announced by the central bank on March 23. So இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 12 monthsல இருந்து 15 months வந்து பீரியட் கொடுத்திருக்கீங்க கிரெடிட் வந்து திருப்பி செலுத்துறதுக்கு. இந்த கிரெடிட் எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படிங்கிறது இது ஒன்றும் புது விஷயம் இல்ல, இந்த பேண்டமிக்காக நீங்க பண்ணது கிடையாது. ஏன்னா March 23 ஆல்ரெடி சென்ட்ரல் பேங்க் வந்து இது வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. So it's repackaging 2 months later as a fresh move, suggests policymakers are running short of ideas to prop up a key employment generating bulwark of the country's economy post liberalization சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை திரும்பவும் நீங்க அனௌன்ஸ் பண்றது, 2 மாசம் கழிச்சு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா என்னவோ நீங்க ஒரு புது திட்டத்தை வகுத்த மாதிரி அனௌன்ஸ் பண்றது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த எக்கனாமி, இந்த ஒரு ரிசெஷனுக்கு அப்புறம், இந்த ஒரு பேண்டமிக் அப்புறம் தாராளமயமாக்க போடுற ஒரு எக்கானமிக்கு வந்துட்டு தேவையான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய பாலிசிதாரர்களா நீங்க வந்து ஒரு சிறந்தவர் கிடையாது அப்படிங்கறத இந்த திரும்ப ஒரே விஷயத்தை வலியுறுத்துறது எடுத்துக்காட்டுது. திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்கனாமி, சோ அதுல கொடுக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதுக்கான ஒரு சிறந்த வழியாவும் சிறந்த வழிகாட்டர்களாகவும் நீங்க இருக்க முடியாது அப்படிங்கறத எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க இந்த பல்வாக் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு டிஃபென்சிவ் வால், ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவும் வந்து ஷிப் அதுல தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு வால், இடையில நிறுத்தப்பட்டிருக்க ஒரு செவுரு, ஒரு வால், ஒரு தடை, அதுதான் வந்து பல்வாக். சரிங்களா? ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடை அப்படின்னு வச்சுக்கோங்க பல்வாக் அப்படின்னா. ஓகேங்களா? ஜென்ரலா பார்க்க போனா இது ஒரு டிஃபென்சிவ் வால், இது வந்து ஒரு முட்டுக்கட்டை. In an employment-intensive sector such as textiles, garment exports, which fell 16% between January and March, fell 91% in April அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் தரக்கூடிய செக்டார்ஸான ஜவுளி தொழில், கார்மெண்ட், இதெல்லாம் வந்து ஜனவரி மாசம் அப்போ வந்து 16% குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி மார்ச், ஏப்ரல் அப்போ வந்துட்டு 91% கம்ப்ளீட்டா ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The outcome for May is unlikely to be any better, and the World Trade Organization expects the trade flow to slip by between 13% and 32% over 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்கம் அப்படிங்கிறது மே மாதம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி நல்லா வரும், பெட்டராக வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் ஃப்ளோ அப்படிங்கிறது, இந்த வர்த்தகம் ஃப்ளோ அப்படிங்கிறது 13%லேருந்து 32% தான் இருக்கும் இந்த 2020 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The prognosis gets even murkier when one adds to this the new barriers on trade in the medical and food supplies imposed by over 90 countries and an increasing tendency to look inward for essential supplies, as India is doing too with its emphasis on self-reliance. இதில் இந்த ரெண்டு வேர்டுக்கும் முதல் மீனிங் பார்த்துருவோம். ப்ரெக்னசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸை வச்சு பின்னாடி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே கணிப்பாங்க. அதுதான் வந்து ப்ரெக்னசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் டேர்ம்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஒரு முந்தைய கணிப்பு, அப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே கணிக்கிறது, அதுதான் ப்ரெக்னசிஸ். அதே மாதிரி மர்க்கியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருண்ட, டார்க்கான, ஒரு க்ளூமி, ஒரு இருண்ட அப்படிங்கிறது தான் மர்க்கியர்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய நாடுகள் வந்துட்டு இந்த மெடிக்கல் ஃபுட் சப்ளைஸ்லாம் அவங்கவுங்க உள்நாட்டிலே நிறைய தேவைகள் இருக்கனால அதுக்காக நிறைய தடைகள் விதிச்சிருக்கிறாங்க ஏற்றுமதிக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னும் வந்து நம்ம ஒரு எதிர்காலத்தை வந்து இன்னும் வந்து இருண்டதாக்கிடுது, முடக்கி போட்டுருது. ஏன்னா ட்ரேடே நின்று போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதுவும் இந்த ஒரு விஷயமும் வந்து எதிர்கால ட்ரேடை வந்து இருண்டதான் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 90க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள் அந்த மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு, அத்தியாவசிய பொருட்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற நாடுகள் மாதிரியும் தான் இந்தியாவும் தன்னோட நம்பிக்கையில, ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னோட நம்பிக்கையில இருக்கு. இந்தியா வந்து தன்னால தயாரிச்சுக்க அளவுக்கு தமக்கு தேவையான பொருட்கள்லாம் தன்னால தயாரிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை, அதுதான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ். தன்னை சார்ந்து இருக்கிறது, அதுதான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்தியாவும் வந்து தன்னை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுவும் இந்த தடையில ஒரு கண்ட்ரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The country is again pitching to become an alternative investment destination for big global business in the hope that the COVID-19 pandemic would prompt them to hedge their China-dependent supply chains அப்படின்னு சொல்றாங்க. ஹெஜ் அப்படின்னா ஒரு வேலி, ஒரு தடுப்பு வேலி, அதுதான் வந்து ஹெஜ். இந்த இடத்துல இந்த ஒரு லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருந்த போதும் இந்தியா வந்து என்ன இதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன், அதாவது ஒரு பெரிய லெவலில் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு குளோபல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்தியா வந்து இருக்கு. இந்த COVID-19 பேண்டமிக்காக பொறுத்திருந்ததெல்லாம் போதும், நம்ம திரும்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பெரிய லெவலில் அப்படின்னு இந்தியா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சைனா டிபெண்டன்ட் சப்ளை செயின் வந்து அதுக்கு ஒரு வேலியா வந்து இருக்காது அப்படின்னு வந்து இந்தியா எதிர்பார்க்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ்ஸ் ஆர் லாங்கர் டேர்ம் பிளே. ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி தான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், இந்தியா சைனா இடையான அந்த ஒரு சப்ளை செயின் வந்து பிரேக் ஆகிருக்குங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு தடுப்பாக அமைஞ்சிடாது, நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடலாம்னு இந்தியா எதிர்பார்க்குது. ஆனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிய போகிற விஷயம் கிடையாது. அது ஒரு லாங்கர் டேர்ம் பிளே, அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். Meanwhile, Indian exporters shouldn't be caught on the back foot as bigger stimulus package announced by other countries kick in to revive demand and give a minor flip to international trade. ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துருவோம். என்ன ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்த்து பண்ணுறதெல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து போய் இன்னொரு வலையில் சிக்கிக்க கூடாது. ஏன்னா மற்ற நாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த பெரிய பெரிய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு போய் அதில் மாட்டிக்க கூடாது. சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியம் தான், ஆனால் மற்ற நாடு விற்கிற விலையில் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. டிமாண்ட் அப்படி தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்த போதும் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வர்த்தகம் அப்படிங்கிறத வந்து இந்தியா வந்து பண்ணி தான் ஆகணும். பட் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போயிருந்திருக்கும். டோன்ட் வரி, கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு 2-3 தடவை கேட்டுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே புரியும். இதை ரெண்டையும் சொல்லாமல் விட்டுட்டேன். ரிவைவ் அப்படின்னா புதுப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபிலிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு தூண்டுதல். எந்த ஒரு விஷயம் வந்து சம்திங் விச் ஆக்ட் அஸ் அ ஸ்டிமுலஸ், நம்மளை பூஸ்ட் பண்ணி விடுறதுக்கு எது வந்து உதவுதோ அதான் ஃபிலிப்னு சொல்லுவாங்க. ஒரு தூண்டி விடுறது, அதுதான் வந்து ஃபிலிப். சரிங்களா. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எடிட்டோரியல். அதே மாதிரி இன்னைக்கு 9 மணிக்கு போல நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், பட் ஐ ஹாவ் சம் அதர் ஒர்க்ஸ் டு டூ, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக நான் 11 மணிக்குள்ள 2 எடிட்டோரியலும் எப்போவுமே போட்டுருவேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வேறு ஏதாவது இதில் சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே.